என்னது கொல்லிமலைக்கு போகாமல எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு போலாமா? அட ஆமா மக்களே, வாங்க எங்கன்னு பாப்போம். வணக்கம் மக்களே. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்திருக்க இடம் தாங்க அருள்மிகு எட்டுக்கை அம்மன் திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொல்லிமலைக்கு மேலெல்லாம் போக தேவையில்லைங்க. கொல்லிமலை கீழேயே நாமக்கல் மாவட்டத்தில் கீரம்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே தாங்க இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய இடம்னால இங்கே காரு, பைக்கு, பஸ் எல்லாம் எவ்வளோ வேணாலும் நிறுத்திக்கிற அளவுக்கு தாராளமாகவே இடம் இருக்குங்க. நம்ம கோயில் காம்பவுண்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே 2 குதிரை சிலை இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே அந்த இடத்துல விளக்கு படுத்துகிற இடமும் இருக்குது. விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னு முன்னாடி இருக்கிற அந்த கொடி மரத்தை வழிபட்டுட்டு நம்ம அப்படியே மூலவர் சன்னதிக்கு கிளம்பணும்னா அங்கே வந்து எட்டுக்கை அம்மன் இருப்பாங்க. கொல்லிமலை மேலே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இங்கேயும் காட்சி அளிப்பாங்க. நம்ம சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு இந்த இடத்துலலாம் சுற்றி பார்த்தோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அபிஷேக நேரெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம போன டைமில் அங்கே ஒருத்தவங்க பொங்கல் வச்சு பொங்கல் எல்லாத்துக்கும் அன்னதானமாக போட்டுட்டு இருந்தாங்கங்க. ஒரு வழியா கும்பல்ல அடிச்சு பிடிச்சி பொங்கல் வாங்கி நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. நீங்கள் யாராவது நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா கீரம்பூர் கிராமத்தில் இருக்கிற இந்த எட்டுக்கை அம்மன் கோயிலை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸையே கொடுக்குங்க.